ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் vlog. இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இன்றைக்கி நாம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். அதுவும் பூரண கொழுக்கட்டை. பூரணம் எப்படி செய்யலாம், கொழுக்கட்டை எப்படி செய்யலாம், அதுக்கு மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக பார்த்து இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நான் 400 கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். மூடி போட்டு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி அழுத்துனா உடையணும், அந்த அளவுக்கு பதத்துக்கு நல்லா வேக வச்சு மிக்சியில் போட்டு ஒரு சின்ன பல்ஸ் மோட் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடணும். அதை எடுத்துகிட்டு வந்து ஓரமாக வச்சுருங்க. அதுக்கு ஏலக்காய் போடுறதுக்கு நான் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணேன். ஏலக்காவை நல்லா நசுக்கி பருப்பெல்லாம் எடுத்து தனியாக வச்சுருங்க. வச்சிருக்கிற அந்த தோலை, டீ தூள் வச்சுருப்போம் இல்லையா, அதில் அந்த தோலை போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். டீ போடையில் மிக்சி கப்பில் அந்த விதை எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த பொடியை வச்சுக்கலாம், ரொம்ப வாசனையாக இருக்கும். ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க. ஸ்வீட் செய்கிறப்பெல்லாம் எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஒரு கடாயில் வச்சு ஒரு மூடி போல் நான் தேங்காய் திருவியிருக்கேன். இந்த பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் அளவுக்கு கூட இந்த பூரணத்தை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். இது நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்ச கடலைப்பருப்பில் போட்டுட்டு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெல்லத்தை உடைச்சி கடாயில் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த பாகு பார்த்தீங்கன்னா நல்லா வெல்லம் கரைஞ்சிட்டு ஒரு தட்டில் தண்ணி வச்சு அந்த பாகை ஊற்றுனீங்கன்னா கரையக்கூடாது, அவ்வளோதான் பதம். அது மாதிரி வந்தோடனே, அந்த பதம் வந்தோடனே அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, ஏலக்காய் தூள், அப்புறம் வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டான பதத்துக்கு வந்துடும். கரெக்டான பாகும் கரெக்டான வெல்லமும் எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை 1 மாதம் வரைக்கும் நல்லா வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு இப்போ கொழுக்கட்டைக்கு மாவுக்கு அணில் இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். கொழுக்கட்டை மாவு கூட கிடைக்கிது. மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி அதை எடுத்துக்கணும். இது நல்லா நிறைய கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பூரணம் பாருங்கள் எப்படி செட் ஆகி சும்மா சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் கொழுக்கட்டை வெந்தோன்னே அது வெளியில் வந்துடும் அந்த பூரணம். ஸோ இந்த மாதிரி டைட்டாக இருந்தால் தான் பூரணம் நல்லாயிருக்கும். கொழுக்கட்டைக்கு அரிசி மாவு பிசையில் இந்த மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்து பிசையணும். எண்ணெய் நிறையா எடுத்துக்கணும், அப்போ தான் அந்த வெடிப்பு விடாமல் நல்லா இருக்கும். மாவை பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வெண்ணெய் மாதிரி இருக்கணும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டான பதம். கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். கொழுக்கட்டையில் இந்த கிண்ண மாதிரி பண்ணையில் எவ்வளோ மெல்லிஸாக பண்ண முடியுதோ அவ்வளோ மெல்லிஸாக பண்ணணும். ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மோதகம் தான் ஃபஸ்ட்டு செய்வாங்க. ஸோ நான் அதை தான் செய்கிறேன். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் செய்கிறோம் இல்லையா, அதனால எனக்கு மோதகம் இப்படி தான் வந்துச்சு. அந்த மோதகம் செஞ்சு முடித்தோன்னே அடுத்தது எங்கள் அம்மா இப்படி தான் இந்த மாதிரி ஒரு மோதகம் செய்வாங்க. அதுவும் இந்த சைஸ் தான் வந்துச்சு. பட் எங்கள் அம்மா ரொம்ப நல்லா செய்வாங்க, கரெக்டான ஷேப்பில் செய்வாங்க. ஓகே, நமக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம், அதனால் அது மாதிரி செஞ்சாச்சு. இந்த மெல்லிஸ்க்கு தான் நம்ம அந்த அரிசி மாவை தட்டி இருக்கணும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். நேரம் தான் நிறைய எடுத்துக்குமே தவிர செய்கிறது ஒன்றும் ரொம்ப கஷ்டமாக இருக்காது. இந்த விநாயகர் சதுர்த்தியை நல்லா நீங்களும் கொண்டாடி விநாயகரோட அருள் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும்.
இட்லி பானையில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு செஞ்சு வச்ச கொழுக்கட்டையெல்லாம் இட்லி தட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இட்லி பானையை சுற்றி ஆவி வரும். அப்போ ஆவி வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். எடுத்து இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை கொஞ்சம் கூட வெடிப்பு விடலை. அதே நேரத்தில் வச்ச கொழுக்கட்டை அப்படியே இருக்குது, விரிசல் விடாமல் வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது, நிறம் மாறாமல். ஸோ இதுதான் பதம். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். இந்த ஒரு பூரணத்தை வச்சு 3 ஸ்வீட்ஸ் பண்ணலாம். இன்னைக்கு கொழுக்கட்டை பண்ணியாச்சு. கொழுக்கட்டை எப்படி சாஃப்டாக கரெக்டான பதத்தில் வந்திருக்குன்னு பாருங்கள். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.